அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறமேட்டு டயபெட்டிஸ். இந்த பேன்க்ரியாஸ்க்கு இந்த லிவருக்காகவே வந்து நம்ம சில ஆசனங்கள்லாம் வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்க்க சுலபமாக தான் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆசனம் வந்து மார்ஜாரி ஆசனம். மார்ஜாரி ஆசனம் வந்து ரொம்ப சிம்பிளாகவே உட்காந்துட்டு எப்படி பண்ணுற மாதிரியே வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் வஜ்ராசனாவில் உட்காந்துருக்கேன். வஜ்ராசனாலையும் உட்காரலாம், இல்லை நார்மலாக வந்து சுக்காசனம் சம்மணம் போட்டது வந்து உட்கார்ந்தாலும் உட்காரலாம். சில பேருக்கு இப்படி போட வரலன்னா அந்த மாதிரியுமே வந்து நம்ம உட்காந்துக்கலாம். இப்போ இந்த வஜ்ராசனத்தில் உட்காந்து இந்த கைகள் வந்து இந்த முட்டிக்கிட்ட அப்படியே வச்சுட்டு இப்போ வந்து நல்லா வந்து முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு இந்த மார்பகுதி விரிச்சிட்டு இந்த தோள்பட்டி நல்லா பின்னோக்கி கொண்டு போயிட்டு நல்லா வந்து பின்னோக்கி இப்படி வளையணும். வந்துட்டு இப்படி அப்படியே வந்து நம்ம முன்னோக்கி வந்து இப்படி குனியணும். நம்ம முதுகு வந்து நல்லா வந்து இப்படி ஹஞ்ச் பேக் வர மாதிரி படணும். இதுலேயே வந்து மூச்சு இழுக்கும் போது வந்து நல்லா பின்னோக்கி போகணும், மூச்சு விடும் போது வந்து முன்னோக்கி வந்து வரணும். இதே மாதிரி ஒரு 5 முறை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். மூச்சு நல்லா இழுக்கும் போது முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிக்கோங்க. இன்னும் ஒரு முறை. தலை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து அடுத்த ஆசனம் வந்து வக்ராசனம் வந்து பண்ண போகிறோம். வக்ராசனம் வந்து பண்ணுறது எப்படின்னா, இப்போ நம்மளோட அப்பர் பாடி இந்த மேல் பகுதி மட்டும் அப்படியே வந்து நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன்க்ரியாஸ் வந்து நல்லபடி முறுக்கிற தன்மை வந்து ஏற்படும். அப்போ அந்த லிவருக்கும் சரி அந்த பேன்க்ரியாஸும் சரி நல்லாவே வந்து ஆக்டிவாக இருக்கும். நல்லா வந்து இன்சுலினை வந்து நமக்கு வந்து சுரக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னா, நான் வந்து வலது காலை வந்து நீட்டி வச்சுட்டு இடது காலை வந்து இப்படி மடக்கிடுறேன். இப்போ எந்த கால் நம்ம மடக்கியிருக்கோமோ அந்த கை நல்லா பின்னோக்கி வச்சுட்டு இந்த கையை வந்து இந்த முட்டி மேலே வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு நல்லா அப்படியே வந்து இப்படி திரும்பணும். திரும்பிட்டு இந்த கையை கொண்டு வந்து இப்படி பிடிக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ சில பேருக்கு இப்படி பிடிக்க வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கையை வந்து இப்படி வச்சுக்கலாம். கை இப்படி கொண்டு போய் இந்த கால் இந்த கொலுசு போகிற இடத்த பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கையை இப்படி கொண்டு வந்து வச்சுக்கலாம். ரெண்டுமே வந்து நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி வலது கால் டோ வந்து நல்லா இப்படி வந்து பாயிண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இப்போ கை போய் பிடிக்க வருதுன்னா பிடிக்கிற வரவங்களுக்குமே அதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கையை வலது கையை எப்படி வச்சு கால் நல்லா அப்படி தள்ளிட்டு கொண்டு வந்து இந்த கொலுசு போகிற இடத்த வந்து அப்படி பிடிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். அதே மாதிரி நம்ம வலது காலில் வந்து பண்ணணும். வலது காலை வந்து மடிச்சிருக்கிறதுனால வலது கையே பின்னோக்கி கொண்டு போய் வச்சிடுறேன். அதே மாதிரி இடது கையை மடக்கிட்டு இந்த கால் போய் இப்படி பிடிக்க போகிறோம். நல்ல முதுகு தண்டை நல்ல நேராக ஆக்கிட்டு இப்படி திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ கை பிடிக்க முடியாதவங்களுக்கு இந்த கை இப்படியே கொண்டு வந்து வச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இந்த மார்ஜாரி ஆசனம், அதுக்கப்புறமேட்டு இந்த வக்ராசனம், இதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஆசனங்கள். நம்மளோட இந்த அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும். அது நீரிழிவு நோய்க்குமே வந்து, அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர், இப்போல்லாம் நிறைய பேருக்கு வந்து அந்த ஃபேட்டி லிவர் வந்து ஜாஸ்தியாக வருது. ஸோ அவங்களாம் வந்து இது தாராளமாக வந்து செய்யலாம். இதையே வந்து நிறைய கவுண்ட்டு, இப்போ நம்ம 10 கவுண்ட்டு வச்சுருக்கோம், அதே வந்து நம்ம 20 கவுண்ட்டு
3 செட்டு 5 செட்டு அதே மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பலன்கள்ல வந்து வரும். இந்த ஆசனங்களை செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.